சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்கதரிசியாக ஆபகுக் தான் வாழ்ந்ததான காலத்திலே பலவிதமான பஞ்சமும் ஆபத்துக்களும் பாபிலோனியராய் காணப்பட்டவர்கள் மூலமாக கொடூரமான படையெடுப்பும் அச்சுறுத்தலும் இப்படி சூழ்ந்திருந்த ஒரு காலத்தில் அவர் சொல்லுகிறார், அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை தராமல் போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் முதலாய் அற்று போனாலும், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில சகலவிதமான வாழ்வாதாரங்கள் அனைத்து முற்றிலுமாக அழிந்து போகும் சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டாலும் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக களி கூறுவேன். நம்முடைய மகிழ்ச்சி உலக பொருட்களோ அல்லது செல்வமோ அல்லது சாதகமான சூழ்நிலைகளை சார்ந்திருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் அனைத்தும் எதிராகவும் தோல்வியாகவும் போன்ற நேரத்திலே கர்த்தருக்குள்ளாக நாம் மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். தேவன் எனக்கு நன்மைகளை தந்தால் மாத்திரம் நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லாமல், எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் கூட நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லி ஆபகுக்கு போல நாமும் முடிவெடுக்க வேண்டும். உலகம் தருகிறதான பொருட்கள் தற்காலிகமானவை, ஆனால் தேவனுடைய ரட்சிப்பும் அவருடைய பிரசனமும் நிலையான ஒரு காரியம். நாம் இழக்க முடியாத ஒரு விஷயம் தேவனுடனும் நாம் கொண்டுள்ளதான நல்ல ஒரு உறவு மாத்திரம்தான். சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தேவன் மாறாதவராக நம்முடைய ரட்சிப்பின் ஊட்டாகவும் அவர் காணப்படுகிறார் என்பதை உணர்ந்து அவரை மட்டும் நம்பி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதே இந்த வசனத்தின் ஆழமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இது ஒரு நல்ல தீர்மானம். தெய்வ சமூகத்திலே கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி நமக்கு இருக்கிறதான எந்த சூழ்நிலை மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் கர்த்தர் மாறாமல் காணப்படுகிறார். வெளிச்சம் இருட்டாயும், சமாதானம் சண்டையாயும், இன்பம் துன்பமாயும், சுகம் வியாதியாயும் மாறினாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். நமக்கு சம்பவிக்கிற காரியங்கள் எப்படியாக காணப்பட்டாலும் நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக காணப்பட முடியும். ஆபகுக்கு போல நாம் காணப்பட வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு சொந்தமாக வேண்டும். கர்த்தரை தஞ்சமாய் கொண்டு வாழ வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் உறுதியாய் பற்றி வாழ வேண்டும். அவருடைய நாமத்தை குறித்து நம்முடைய மனதிற்கு தெளிவான வேத வசனத்தை இசைந்த எண்ணங்கள் உண்டாக வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நம் தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறோம். ஆகவே அவர் நம்முடைய உத்தம சிநேகிதன் என்று உணர வேண்டும். அப்பொழுது எக்காலத்திலும் அவரில் நாம் மகிழ்ச்சியாக காணப்பட முடியும். அவரின் நிறைவுகள் தான் நம்முடைய பொக்கிஷம். அவருடைய வல்லமை நமக்கு ஆதரவு, அவருடைய அன்பு நமக்கு ஆறுதல், அவருடைய வாக்கு நமக்கு பாதுகாப்பு, அவருடைய சிங்காசனம் நமக்கு அடைக்கலம், அவருடைய சமூகம் நமக்கு பரலோகம். தேவனிடத்தில் எதுவும் நமக்கு சுகத்தை விருத்தியாக்கும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்துல முழங்கால் படியுங்கள். அவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி வாய்விட்டு அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் நீங்கள் நன்மையை உணர்ந்தவர்களாக அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்லி அவருடைய கிருபைக்காக கெஞ்சுகின்ற சத்தம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிறதான பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சகலவிதமான வறுமையும் மாறி உங்கள் வாழ்க்கையில நம்பிக்கை உண்டாகும். தெய்வ சமூகத்திலே ஆபகுக்கு சொன்னது போல கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக களி கூறுவேன் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் உங்களை நிறைத்து வழிநடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வாதங்களை கொண்டு இருந்த இந்த காலை பொழுதுக்காக நன்றி சொல்கிறாப்பா. ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொன்னது போல நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது போல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்களும் உண்மையிலே பலன் கொள்ள, உண்மையிலே வளர அப்பா சந்தோஷமா எக்காலத்திலும் சந்தோஷமாய் காணப்பட, இன்பமோ துன்பமோ வேதனையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உண்மையிலே மகிழ்ச்சியாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்து தகப்பனை நீர் வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சந்தோஷம் என்னில் பொங்குதே.